ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் குறித்த முன்னுரையை பார்த்தோம். தற்பொழுது அச்சகஸ்ரநாமம் குறித்த சில தகவல்களை நாம் அறிந்து கொள்ளலாம். உலகம் அனைத்துக்கும் ஆதிகுரு ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியாகிய சிவபெருமான் ஆவார். அவரும் தனது குமாரன் முருகனை சுவாமிமலையில் குருவாக கொண்டு உபதேசம் பெற்றார். ஆய கலைகள் 64னுக்கும் அரசியானவள் சரஸ்வதி தேவி. கலைகளுக்கு அதிதேவதையான சரஸ்வதிக்கும் ஒரு குருநாதர் உண்டு. அவர்தான் ஹயக்ரீவர். அவர் வேறு யாருமல்ல, திருமாலேதான். குதிரை முகம் பெற்றிருந்த ஹயக்ரீவன் என்னும் அசுரன் தனக்கு ஹயக்ரீவனால்தான் மரணம் ஏற்பட வேண்டும் என்ற வரத்தை பெற்றிருந்தான். அதாவது தான் மட்டுமே குதிரை முகம் பெற்றிருந்ததால் தனக்கு வேறு எவராலும் அழிவு ஏற்படாது என்று கருதியிருந்தான். தேவாசுரப் போர் ஒன்றில் திருமால் பலகாலம் பங்கேற்றார். போராடிய களைப்பினால் தனது வில்லின் மீது சாய்ந்தபடி உறங்கிக் கொண்டிருந்தார். தேவர்கள் அவரை எழுப்ப விரும்பினர். அதனால் இந்திரன் கரையான் பூச்சிகளாக வடிவெடுத்து திருமாலின் வில்லின் நாணை அறுத்து விட்டான். வில்லின் அதிர்ச்சியால் திருமால் விழித்தெழுவார் என்று தேவர்கள் எண்ணினர். ஆனால் வில்லின் முனை திருமாலின் கழுத்தை துண்டித்து தனியே வீசி எறிந்து விட்டது. தேவர்கள் வேள்விச் சாலையிலிருந்து எடுத்து வந்த ஒரு குதிரையின் தலையை திருமாலின் உடலில் பொருத்தினர். அதனால் அவர் குதிரை முகம் பெற்றுவிட்டார். என்ன நடந்தாலும் அது ஒரு இறைவன் செயலாகத்தானே நடக்க வேண்டும். அதற்காகத்தான் இது நடந்தது போலும். ஹயம் என்றால் குதிரை என்று பொருள். குதிரையின் முகம் பெற்ற திருமாலும் அப்போது ஹயக்ரீவர் ஆகிவிட்டார். அழகிய தமிழில் ஹயக்ரீவரை பரிமுகப் பெருமான் என்பர். பரிமுகப் பெருமான் ஹயக்ரீவர் ஆசுரனை வதம் செய்தார். அது அவர் செய்த நிக்கிரகம் அல்லது அழித்தல் பணியாகும். பிறகு அகத்தியர் வழியாக அளித்த ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் என்னும் 1000 திருப்பெயர்கள்தான் அவர் செய்த அனுக்கிரகம் அல்லது அருளாகும். இயந்திரங்களின் ஆற்றலை அளக்க நாம் இன்று பயன்படுத்தும் அளவு குதிரை சக்தியாகும். பராசக்தியின் அளவற்ற ஆற்றலை அளந்து அகத்தியருக்கு உரைத்தவர் குதிரை முகமுடையவர் என்ற கருத்து சிந்தித்தற்கு உரியது. 18 புராணங்களில் ஒன்று பிரம்மாண்ட புராணம். ஸ்ரீ லலிதாம்பிகையின் திருவிளையாடல்களை கூறும் ஸ்ரீ லலிதோபாக்கியானம் என்னும் பகுதி அப்புராணத்துள் இடம்பெற்றுள்ளது. ஸ்ரீ லலிதோபாக்கியானத்தின் இடையில் வருவது அம்பிகையின் திருப்பெயர்களாகிய ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம். 1000 நாமங்களையும் 182 ஸ்லோகங்களில் அடக்கி அரிய மந்திர சாஸ்திரமாக வழங்கியுள்ளார் வியாசமுனிவர். அதே நேரத்தில் இது ஒரு தோத்திரமாகவும் திகழ்கிறது. இதனை பலரும் அன்றாடம் பாராயணம் செய்து வருகின்றோம். நன்றி.